ராகுல் காந்தி மற்றும் மல்லிகார்ஜுன் கார்கே உள்ளிட்டோரை லாலு பிரசாத் யாதவ் மற்றும் தேஜஸ்வி ஆகியோர் சந்திக்க இருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். பீகார் மாநிலத்தில் வரும் நவம்பர் 6 மற்றும் 11ஆம் தேதிகளில் 2 கட்டங்களாக சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் தேர்தல் களம் அங்கு சூடு பிடித்திருக்கிறது. தற்போது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜுவிடம் கேட்கலாம். ராஜு, தொகுதி பங்கீடு குறித்து அனைத்து கட்சிகளுமே தீவிரம் காட்டிட்டு வராங்க. இந்த நிலையில இன்று தொகுதி பங்கீடு இறுதி செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா? எப்போ இந்த சந்திப்பு நிகழ இருக்கு? வினேஷ், கண்டிப்பாக அதாவது அடுத்த மாதம் நடைபெற இருக்கக்கூடிய இந்த பீகார் சட்டமன்ற தேர்தலுக்காக இந்தியா கூட்டணியும் அதே போல தேசிய ஜனநாயக கூட்டணி இரு கூட்டணி சேர்ந்த கட்சிகள் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போது வரை அதிகாரப்பூர்வமாக கட்சிகளுக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்படுகின்றது போன்ற விஷயங்கள் அறிவிக்கப்படவில்லை. இதனை உறுதி செய்வதற்காக தான் தலைநகர் டெல்லியில் இந்தியா கூட்டணியும் சரி, அதே போல தேசிய ஜனநாயக கூட்டணி சார்ந்த கூட்டணி கட்சிகளும் சரி தற்போது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதன் ஒரு பகுதியாக தான் இன்றைய தினம் ஆர்ஜேனுடைய தலைவர் லாலு பிரசாத் மற்றும் தேஜஸ்வி யாதவ் இருவருமே தற்போது டெல்லி வந்திருக்கின்றார்கள். டெல்லியில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி, அதே போல தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்ட காங்கிரசினுடைய மூத்த தலைவர்களையும் அவர்கள் சந்தித்து தொகுதி பங்கீடு தொடர்பாகவும் அதே போல கட்சியினுடைய இந்த தேர்தலுக்கு தயார் நிலை குறித்தும் ஆலோசிக்க இருப்பதாக தற்போது தகவல் வெளியாகி இருக்கின்றது. அதே போல எதிர்கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளிலும் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். தொகுதி பங்கீடு குறித்து தற்போது அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் அடுத்தடுத்த கட்டமாக வெளியாகும் என எதிர்பார்க்கலாம். இந்த நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக ஏற்கனவே ஒரு கூட்டமானது நடைபெற்றிருந்தது. அந்த கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, ஜே.பி. நட்டா, அதே போல மூத்த தலைவர்கள் கலந்து கொண்டு இருக்கின்றார்கள். அதே போல இன்றைய தினம் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய சில இடங்கள், அதே போல சில கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய சில இடங்கள் குறித்த அறிவிப்பு இன்றைய தினம் அதிகாரப்பூர்வமாக வெளியாகும் என எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில இந்தியா கூட்டணியில் தொகுதி பங்கீடு தொடர்பாக அந்த தீவிர ஆலோசனைகள் தற்போது நடைபெற்று வருகிறது. அடுத்தடுத்த கட்டமாக அந்த அறிவிப்புகள் வெளியாகும் என எதிர்பார்க்கலாம். விக்னேஷ், அடுத்தடுத்த விவரங்களுக்காக மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜு.